வணக்கம். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அசைவத்திலே மிக சுலபமாக ஒரு உணவு மட்டன் சுக்கா. அசைவம்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம எப்பயும் இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் மசாலா பொருள் இல்லாத ஒரு அசைவ உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மட்டன் சுக்கா செய்யலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஆட்டுக்கறி 250 கிராம், எண்ணெய் 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை ஒரு இனுங்க, பச்சை மிளகாய் 4, காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 6, சின்ன வெங்காயம் 6, உப்பு ஒரு தேக்கரண்டி, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, கொத்தமல்லி பொடி ஒரு தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, மிளகு பொடி ஒரு தேக்கரண்டி. இப்போ இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட்டுக்கறியை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். ஏன்னா இந்த கறியை நம்ம குக்கர்லலாம் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே நேரடியாக சட்டியிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால தான் நான் ரொம்ப சின்னதாக நறுக்கிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பொதுவாக அசைவத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டோன்னு அதிலே இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா சின்னதாக சீவி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, அதையும் நல்லா சீவியே சேர்த்துக்கலாம். பூண்டு ஒருவேளை சின்னதாக இருந்து சீவ முடியலன்னா அதை தட்டி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். ஆனால் நான் காய் சீவரத்துலேயே சீவி விட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி ஒரு தேக்கரண்டி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா கறி, அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறியை சேர்த்துக்கிட்டு அந்த கறியோட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கிளறிக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த கறி வேகிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். ஆனால் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அதை எடுத்து கிளறி விட்டு மூடி வைக்கலாம். இந்த கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இந்த மட்டன் சுக்காவில் அதிகமான மசாலா பொருள்லாம் எதுவும் சேர்த்திக்காமல் அதே சமயத்தில் மிளகு காரத்தோடு செஞ்சுருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கறியும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டிருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த கறியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தீயை அணைச்சிட்டு ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுலபமான முறையில் மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. மிதமான காரத்தில் மணக்கும் மட்டன் சுக்கா தயார். சாப்பிடலாம்.